நகராட்சி நிர்வாகத்துறை பணி நியமனத்தில் 888 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக எழுந்த புகாரில் அமைச்சர் KN நேரு மீது உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். அமைச்சர் KN நேருவினுடைய துறையான நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையினுடைய பணி நியமனத்திலே 888 கோடி அளவிற்கு லஞ்சம் பெற்ற வழக்கில் அமைச்சர் நேரு மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பதை வரவேற்றிருக்கக்கூடிய அண்ணாமலை கடந்த அக்டோபர் மாதம் முதலே அமலாக்கத்துறை இது தொடர்பாக தமிழ்நாடு அரசுக்கு பல்வேறு கடிதங்களை அனுப்பியிருந்ததை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். தெளிவான ஆதாரங்களுடன் அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியும் அமைச்சர் நேரு மீது வழக்கு பதிவு செய்யாமல் இருந்த முதலமைச்சர் தற்போது என்ன பதிவு கூறப் போகின்றார் என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அண்ணாமலை, திமுக ஆட்சியிலே ஒரு ஆண்டில் ஒற்றை துறையிலே 2300 கோடி அளவிற்கு ஊழல் நடந்திருக்கின்றது என்றால் தமிழகம் என்ன நிலையில் இருக்கின்றது? இந்த ஊழல்கள் எல்லாம் முதலமைச்சருக்கு தெரியாமலா நடந்திருக்கும் என்ற ஒரு கேள்வியினையும் எழுப்பியிருக்கின்றார். உடனடியாக அமலாக்கத்துறை கடந்த டிசம்பர் மாதம் அனுப்பிய 1020 கோடி ரூபாய் பணி ஒப்பந்தங்கள் வழங்கியதில் நடைபெற்ற லஞ்ச ஊழல் வழக்கிலும் 365 கோடி பணியிட மாற்ற லஞ்ச ஊழல் வழக்கிலும் அமைச்சர் நேரு மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இல்லை என்றால் இந்த அனைத்து ஊழல்களும் முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிந்தே நடந்திருக்கின்றது என்ற முடிவுக்கு மக்கள் வருவார்கள் என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.